கொண்டிருப்பதே நல்லது. நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப முதல்ல தொடக்கத்திலே நம்ம கேட்டோம். இன்னைக்கு அநேக பேர் ஜோசியக்காரர்கிட்ட போவோம், கனியாமார்கிட்ட போவோம், குறி சொல்லுகிற இடத்துல போவோம். அவனுக்கு என்ன வேணும்? 25ல இருந்து நானும் எதிர்பார்க்கறேங்க, வரமாட்டேங்குது. 26லயாவது நடக்குமான்னு போட்டு பார்த்து சொல்லுங்க. போட்டு பாருங்க, ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. நம்ம எங்க போலாம்? 26ல ஏதோ 25ல ஏதோ தடைப்பட்டுருச்சு, 26ல நடக்குமான்னு கேட்கிறோம். யார்கிட்ட கேட்கணும்? நம்ம போவோமா? சும்மா வந்து சொன்னாலாவது கேட்போமா? இப்ப வாக்குத்தத்த ஆராதனை நிறைய இடத்துல நடத்துறாங்க. என்ன வாக்குத்தத்த ஆராதனை? ஏற்கனவே நம்முடைய பிதாக்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருச்சு. அதை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நாம் ஆராய வேண்டிய விஷயம். இல்லைன்னா புதுசா ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து இன்னைக்கு எனக்கு இந்த வாக்குத்தத்தம், எனக்கு அந்த வாக்கு, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்டதான எல்லா வாக்கு தத்தங்களையும் பெறுவதற்கு நீ இன்னைக்கு என்ன இருக்கணும்? இன்னைக்கு நீ ஆயத்தமானவனா இருக்கணும். ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியங்களை செய்கிற தேவன் உனக்கு எது தேவையோ அதை என்ன பண்ணிருப்பாரு? கொடுத்திருப்பார். ஒரே வயிற்றுல இருந்து வந்தவங்க தான் 2 பேரும், ஏசாவும் யாக்கோபும். ஆனா ஏசாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதமும் யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதமும் ஏன் வேற வேறையாச்சு? ஏன் ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஏன் இவங்க 2 பேருக்கு கிடைக்கலங்கிற? ஏன் கிடைக்கல? ஏன் வெவ்வேறையாச்சு? ஒரே கிளாஸ்ல அக்காவும் தங்கச்சியும் படிக்கிறாங்க. அக்கா 90 மார்க் வாங்கினா, தங்கச்சி 40 மார்க் வாங்கினா. என்ன பண்ணல? யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இல்லை என்றால் ஏசாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வெவ்வேறாக இருந்தால் அதற்கு காரணம் ஏசா அவரை சிருஷ்டித்ததான தேவனுக்கு முன்பதாகவும் யாக்கோபு அவரை சிருஷ்டித்ததான தேவனுக்கு முன்பதாகவும் அவர்கள் எவ்வாறு உண்மையாக இருந்தார்களோ அந்த உண்மைக்கு தக்கவண்ணமான பலனை கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் அவர்களுக்கு தந்தார். ஆதாமுக்கு பிறந்தது 2 பிள்ளைகள், காயேன், ஆபேல். எங்க உத்தமம் பிறந்துச்சு? ஆபேலுக்கு. ஆபேலுக்கு பிறப்பதற்கு காரணம் என்ன? அவனவனுடைய கிரியை. உன் வழிகளை நீ சுத்தப்படுத்திக் கொண்டால், உன் கிரியைகளை நீ சுத்தப்படுத்திக் கொண்டால், உன் எண்ணங்களை நீ சுத்தப்படுத்திக் கொண்டால், இந்த 25ல நடக்காது 26ல நடக்குமான்னு எவங்கிட்டையும் போய் கேட்க வேண்டியது. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருக்கணும்? நடந்திருக்கும். அதுக்கு எவன் உதவி தேவையில்லை. நீங்க ஒவ்வொரு துணி கடையிலையும் ஜவுளி கடையிலையும் ஒவ்வொரு நகை கடையில காலையில ஒரு திறக்கும் போதே ஒரு 8:30 மணிக்கெல்லாம் திறக்கும் போதே போய் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவதும் கார் ஷோரூம்ல கூட போய் பாருங்க. பார்த்துருக்கீங்களா என்ன பண்ணுவாங்கன்னு? பார்த்தது இல்லை. கடை திறந்த உடனே அத்தனை ஸ்டாஃபும் ஒரு தளத்துல கூடி நிற்பாங்க. இப்படி ரவுண்டா நிற்பாங்க. நடுவில் யார் இருப்பா? அந்த கடையினுடைய சூப்பர்வைசரோ இல்லைன்னா மேனேஜரோ இருப்பாங்க. என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? போன நாள், அதாவது நேற்றைய தினம் நடந்ததான ஃபால்ட் என்னென்ன, இன்னைக்கு நாம் அதை எப்படி சரி செய்யணும், போன நாட்கள் நடந்ததான நிகழ்வுகள் என்னென்ன, அதை இந்த நாட்களில் எப்படி திருத்திக்கணும், கஸ்டமர்ஸ்கிட்ட நீங்க எப்படி பழகணும், இந்த வீடியோ காமிச்சு இந்த பாருங்க இவங்க இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறீங்க, கண்காணிக்கிறவங்க இந்த இடத்துல கண்காணிக்க விட்டுட்டீங்க. நேற்று நடந்த குறைகளை இன்னைக்கு என்ன பண்ணணும்? திருத்தணும். அதுக்கு தான் ஒவ்வொரு நாள் என்ன இருக்குது? ரிவ்யூ மீட்டிங் இருக்குது. காலையில எந்திரிச்சோன்னே அவங்க என்ன பண்றாங்க? கடைக்கு வந்தோடனே ஸ்டாஃப்களுக்கு இடையில என்ன இருக்குது? ரிவ்யூ மீட்டிங்ஸ். நேத்து நடந்தது இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? நடக்க கூடாது. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே எப்படி நடக்கணும்? இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற பிரகாரமாய் நடக்கணும். அப்போ 2025 நீங்க
நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து ஏதோகிலும் நம் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெறல அப்படின்னா 2025 அவரை கோபமூட்டின இடத்தை நீங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். 2026 அந்த தப்பை அவர் முன்பதாக செய்யாதபடிக்கு உங்களை நீங்க என்ன பண்ணிக்கணும்? வசனத்துக்குள்ள காத்துக்கொள்ளணும். அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு? பிதாக்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். ஈசாக்கின் இடத்துல வந்த போது தேவன் சொன்ன முதல் வார்த்தை என்ன? உன் தகப்பனாகிய ஆபிரகாம் எனக்கு முன்பதாக நடந்ததை போல நீ நடந்தார். அவ்வளவுதான். நீங்க எங்கேயும் தேடலாம் வேண்டாம், எங்கேயும் போகலாம் வேண்டாம். எங்க ஆபிரகாம் ஐயாவுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் நடந்ததை போல நீ நடந்தா அவளை ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அவ்வளவுதான். இப்ப ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, அங்க பெரிய போட்டோ வச்சிருக்காங்க, இந்த புள்ள இந்த போன வருஷம் சென்டம் அடிச்சா அதனால பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறோம் வாங்க. நானும் அந்த இடத்துல போட்டோவா மாறணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீ படிக்கணும். நீ இரவு பகல் பார்த்தாம என்ன பண்ணணும்? நீ படிக்கணும், நீ கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் போடணும். போட்டா மட்டும்தான் அந்த இடத்துல நீ என்னவாவ? பெருமைக்குரிய இடத்துல போட்டோவா வாருவ. நீ தனிப்பட்ட நபருங்கிறத விட்டுரு, நீ அநேகருக்கு மாதிரியாய் மாறுவ. ஒவ்வொரு நாளும் அந்த வருஷத்துல அந்த டீச்சருங்க யாரை பத்தி பேசுவாங்க? அந்த பெண்மணியை பத்தி பேசுவாங்க. உன்னையும் என்னையும் பத்தி கர்த்தரிடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்துல பேசணும் அப்படின்னா பிதாக்களுக்கு இணையான ஒரு நடத்தையை நாம் இந்த நாட்டில் என்ன பண்ணிக்கணும்? நடக்கணும். அவர்கள் எப்படி நடந்தார்களோ தேவனுக்கு முன்பதாக அப்படி நடக்கிறவர்களை நாம் என்ன பண்ணணும்? மாறணும். அப்ப தாவீது ஐயா இந்த இடத்துல வரும்போது அவர் சொல்றது என்னன்னா, இரண்டாவது பகுதி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை என்ன பண்ணிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். என்ன இல்ல அவருக்கு? பட்டணங்கள் தோறும் அவருக்கு என்ன இல்லாம இருந்தது? என்ன இருக்குல்ல? அரண்மனைகள் இல்லையா? அரண்மனைகளில் எல்லாம் மனைவியர்கள் இல்லையா? மனைவியர்களில் எல்லாம் பிள்ளைகள் இல்லையா? தேசங்கள் எங்கிலும் படையாட்கள் இல்லையா? பலவான்கள் இல்லையா? தேசத்தினுடைய பண்டக சாலைகள் எல்லாம் நிரம்பி தானியங்கள் இல்லையா? எண்ணெய்கள் இல்லையா? தேசத்தில் இருக்கிறதான பண்டக சாலைகளில் எல்லாம் அவருடைய களஞ்சியங்களில் எல்லாம் நிரம்பி இருந்ததை போலவே அவருக்கு அது மேல வரல பற்று? ஏன் அதுல பெரிய பெருமை இல்ல? எங்க இருக்கிறாரு? நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய களஞ்சியத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு நெல் இருக்கு, எவ்வளவு எண்ணெய் இருக்கு, எவ்வளவு தானியங்கள் இருக்கு. இதை சொல்லி நான் பெருமைப்படுறதுக்கு வரல. என்னுடைய வீட்டுல இருக்கிற அரண்மனைகளை பாத்தீங்கன்னா தங்கத்தால் செய்யப்பட்ட, வெள்ளியினால் ஆடப்பட்ட. எங்கேயாவது பெருமைப்படுறதுக்கு நான் வந்தேன்னா இல்ல. நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இந்த அடியானை அப்படின்னா அவர் இன்னும் கர்த்தர் முன்பதாக எப்படிங்களா இருக்கிறாரு? எப்படி இருக்காரு? அவர் இப்போ ஆட்டு மேய்க்கிறவர் தான். எப்படி? இப்போ அவரே ஆடு மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாக தான் தேவனுக்கு முன்பதாக உட்கார்ந்து இருக்கிறார். சாதாரண கதியில இருக்கிற ஒரு மனுஷனாக. இப்போ அதே தாவீதையா கிரியைகளை சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரனுடைய அதே புத்தகத்துல 118:17 சொல்றாரு, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்கள் என்ன பண்ணுவேன்? ஜனங்களுக்கு விவரிப்பேன். அது என்னவா? அவர் மேல் விழுந்ததான கடமை. சிதறி கிடக்கிற இஸ்ரவேலர்களை ஒன்று கூட்டும்படிக்கு யார் இடத்துல கர்த்தர் கொடுத்தார்? அன்னைக்கு தாவீதின் இடத்துல கொடுத்தார். சிதறடித்தவர்களை யார் சிதறடிக்கும்படியாக செய்தாரு? தாவீதையா. இஸ்ரவேலர்களை சிதறடித்தவர்களை யார் சிதறடிக்கிறார்? தாவீதையா சிதறடிக்கிறார். யாருடைய பலத்தை கொண்டு? இன்னைக்கு அநேகருக்கு மாதிரியாய் நானும் நீங்களும் இருக்கணும்னு யார் தீர்மானிச்சிருக்கிறா? ஒரு காலத்துல இன்னைக்கு குடிகாரர்களுடைய மத்தியில இல்லை என்றால் பழக்க வழக்கங்கள் ரொம்ப மோசமா இருக்கிறவர்கள் மத்தியில நாம போகும்போது யாரும் நம்ம கேட்டக்கூடாதுல்ல, உங்களுக்கு என்ன தெரியும் மிஸ்கி பத்தி அப்படின்னு கேட்டா கிருஷ்ணமா தெரியாது மிஸ்கி பத்தி. இப்ப யாருக்கு யாரும் கேட்ட தெரியும்? தெரியும். ஏன்? அற்பமா இருந்தவர்கள் நாங்க எவ்வளவு வேணும்
தகுதி இல்லாதவர்கள் நாங்கள் ஒரு காலத்துல, ஆனால் எங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? தகுதி படுத்தி இருக்கிறார். எப்படி? மரணத்தினுடைய விடுதலை. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவ்வளவு நல்ல பையன். படிக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை பற்றி வேண்டாமா? உங்க பர்மிஷன் வேணுமா? ஆனா ஒரு படி மேல போய் சொல்றாரு, நான் எப்படி ஜனங்களுக்கு விவரிப்பேன்? யாரால? என் கர்த்தரால. எத்தனை யுத்தம், எத்தனை பாளையங்கள், எத்தனை பேர் எதிர்கொள்ள இஸ்ரவேலர்களுடைய படைகள். இஸ்ரவேலர்களுடைய படைகளை பார்க்கில் பெலிஸ்தீனுடைய படைகள் எப்படிப்பட்டதா இருந்தது? பலம் நிறைந்ததா இருந்ததுமா. ஆனால் நேற்று போன யுத்தத்துல நான் மரிக்க 100% வாய்ப்பு இருந்த போதிலும் கூட அங்கே மரிக்காதபடிக்கு இன்னைக்கு நான் பிழைத்திருந்து நான் ஜீவித்திருக்கிறேன். அப்படின்னா எதற்காக? அவருடைய அற்புதங்களை ஜனங்களுக்கு விவரித்து சொல்வதற்காக. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் 2025 விட்டுருங்க, 360 நாளை விட்டுருங்க, மணி நேரத்தை விட்டுருங்க, மணி துளிகளை விட்டுருங்க, நிமிஷங்களை விட்டுருங்க, நொடி பொழுதுகளை விட்டுருங்க. நீங்க 2025 பார்த்து 2026 இந்த 1வது நாள் நீங்க பார்த்திருக்கீங்கன்னா எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நினைப்புக்கு வந்திருக்க. போன வருஷம் விட்டதெல்லாம் இந்த வருஷம் பிடிச்சிடணும். அதுக்கெல்லாம் நீங்க பிழைக்கல. கர்த்தருடைய கிருபையில நானும் நீங்களும் அதற்காக பிழைக்கல. போன வருஷம் நான் கர்த்தருக்கு சாட்சியா இருந்ததை விட இந்த வருஷம் கர்த்தருக்கு சாட்சியா இருப்பதற்காக இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறேன்? கர்த்தருக்குள்ள நான் பிழைத்திருக்கிறேன். நீங்க இருந்து பாருங்களேன். நீங்க விரும்பினதும் சரி, நீங்க வேண்டிக் கொண்டதும் சரி, அதற்கு மேலாகவே அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு செய்வார். செய்வாருங்கிறது என்ன? செஞ்சுட்டு தான் இருக்கிறார். செய்வார்னு சொல்லக்கூடாது. அது வந்து நன்றி கெட்டத்தனமான வார்த்தை. இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இனிமேலும் அவர் என்ன பண்ணுவாரு? செய்வார். அதுதான் சொல்லணும். அடுத்ததா சங்கீதம் 107:22 பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாரு தெரியுங்களா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை என்ன பண்ணுவேன்? ஆனந்த சத்தமாக விவரிப்பேன் அப்படிங்கிறது. வெறுமனே போய் அல்ல. வெறுமனே போய் அல்ல. தாவீது எதோடு போறாரு? நீங்களும் நானும் கர்த்தரிடத்துல வரும்போது எப்படி வரும்? எப்படி வரணும்? ஏன்? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் யாரை மகிமைப்படுத்துகிறான்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். நீங்களும் நானும் மறக்க கூடாத ஒண்ணு என்ன தெரியுங்களா? கர்த்தர்கிட்ட வரும்போது நன்றி. என்னது? நன்றி. நேற்று நான் பிழைத்திருந்தேன், இன்னைக்கு நான் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னா யாருடைய கிருபை? யாருடைய தயவு? நீங்களும் நானும் ஒரு வருஷம் எப்படி இருக்க போதோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆஸ்பத்திரிக்கு இருக்காங்க இல்லையா? ஆஸ்பத்திரி இன்னைக்கு வழியில போதும். எங்க அப்பா உள்ள இருந்து பொழைச்சு வந்தா போதும், என் மனைவி பொழைச்சு வந்தா போதும், என் தம்பி பிழைச்சு வந்தா போதும், என் மகன் பிழைத்து வைத்தா போதும். நீங்களும் நான் எதிர்பார்க்கிறோம். நமக்கு தான் வெளியிட்டு 1000 கணக்கு ஒரு இடத்துல உள்ள போய் பாருங்க, அப்ப தெரியும். தாவீதுவுக்கு ஒன்னே ஒண்ணுதான். அதனாலதான் சகலவற்றையும் என்ன பண்ணாரு? கர்த்தருக்காக மறந்துட்டாரு. எனக்கு முன்பதாக இருக்கிறவர் யாரு? என்னை அழைத்த தேவன். எங்கிருந்து? இந்த ஏழையை புழுதியில் இருந்தும் என்டையர் 12 கோத்திரங்களுக்கு தலைவர் அப்படின்னா விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு என்டையர் இந்தியாவுக்கும் எத்தனை ஸ்டேட் இருக்குது? எத்தனை மாநிலம்? எத்தனை மாநிலம்? எத்தனை ஸ்டேட்? யாருக்குமே நிச்சயம் இல்லை. ஒருத்தர் 30, ஒன்னு 28, ஒன்னு 27.
வெளியிட்ட. அவ்வளவுதானா? தப்பா இருக்கு. லாஸ்ட் ஏதோ செப்பரேட் பண்ணலாம். சரி, 28 வச்சுக்கலாம். 28 மாநிலத்திற்கு முதலமைச்சர் இருக்காங்களா? இருக்காரு. இந்த முதலமைச்சருக்கு மேல ஒரு பிரதமர் இருக்காரா? இந்த பிரதமருக்கு மேல ஒரு ஜனாதிபதி இருக்காரா? நீங்க நினைச்சு பாருங்க. என்டையர் 28 மாநிலத்துக்கும் மேல இருக்கிற பிரதமரை நினைச்சு பாருங்க, ஜனாதிபதியை நினைச்சு பாருங்க. அவர்களுடைய அதிகாரம் என்னவோ அந்த அதிகாரம் தான் என்ன பண்ணிருக்குது, தாவீது ஐயாவுக்கு இருந்தது. 12 கோத்திரம்னா விளையாட்டே கிடையாது அன்னைக்கு. அந்த 12 கோத்திரத்திற்கு அதிகாரியா இருந்தவர் தான் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், நான் சாகாமல் பிழைத்திருக்க மட்டுமல்ல, நான் ஸ்தோத்திர பலிகளோடு கூட என்ன பண்ணுவேன், அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பேன். இப்ப உங்களுக்கு உள்ளதை கொண்டு அப்படின்னா நீங்க நினைப்பீங்க, என்னடா உள்ளதை கொண்டு எப்ப பார்த்தாலும் உள்ளதை கொண்டு. விட்டுருங்க, நம்மள விட்டுருங்க. நமக்கு உள்ளதை கொண்டு வேண்டாம், இல்லாதது கொண்டு வேண்டாம், தூக்கி போட்டுருங்க நம்மளது. ஆனா எங்க பிதாக்கள் இருக்காங்கல்ல, கர்த்தரால் தெரிந்து கொண்ட பிதாக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தர் எசேக்கியான்னு ஒருத்தர் இருந்தார். இப்ப நமக்குள்ள இருக்கிறதுலயே உத்தமமா வாழ்கிறவர்கள் ஏதோ 1 இருக்கும், இல்ல 2 இருக்கும், இல்ல 1.5 இருக்கும், இல்ல 1.25 இருக்கும், இல்ல 3/4 இருக்கும், இல்ல 1/2 இருக்கும், இல்ல 1/4 இருக்கும். முழுசா எதுவுமே இருக்காது. அது நமக்கே தெரியும். ஆனா அன்னைக்கு எசேக்கியான்னு ஒருத்தர் இருந்தார். பிதாக்கள் வாழ்ந்த நாட்களிலே ஒருத்தர் இருந்தார். அந்த எசேக்கியா தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவரா இருந்தார் அப்படிங்கிறத நீங்க வேதத்துல வாசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரே ஒரு அதிகாரத்துல அவரை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 21வது வசனம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேளையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியங்களுக்கும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான்னு போட்டிருக்கு. கேட்டுக்கிட்டீங்களா அந்த வார்த்தைய? கேட்டுக்கிட்டீங்களா? என்ன பண்ணாரா? தேவனுடைய ஆலயம் தன் தேவனை தேடும்படிக்கு ஒரு கமா, நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் அதுல இருந்து என்ன பண்ணல, விலகல. என்ன பண்ணல, விலகல. அந்த வார்த்தைக்குள்ள அந்த ஒரு வட்டத்துக்குள்ள தன்னை நிறுத்திக்கிட்டாரு. இதுல இருந்து எனக்கு என்ன இல்ல, வேற சிந்திப்பதற்கோ செய்யறதுக்கோ எனக்கு என்ன இல்ல, எனக்கு பெர்மிஷன் இல்ல. யாருகிட்ட இருந்து? என்னை அழைத்த கர்த்தரிடத்தில் இருந்து. இன்னைக்கு உங்களையும் எசேக்கியாவையும் என்னையும் எசேக்கியாவையும் வச்சு பாருங்க. அவர் கொடுத்ததை தான் இன்னைக்கு நம்ம செய்யறோமா, இல்ல நாம செய்யறத அவர் அங்கீகரிக்கணும்னு சொல்றோமா? எந்த இடத்துல இருக்கிறோம்? பிதாக்களுக்கு கொடுத்த எல்லா சுதந்திரத்தையும், பிதாக்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தமும் எனக்கு வேணும்னு அதிகாரமா சொல்ற நீங்க எந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க? சாதாரண இந்த உலகத்துல வாழ்ற இடத்துலயே ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எதையாவது செய்யணும்னா அந்த தகப்பனுடைய இஷ்டத்துக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கணும், இருக்கணும். தகப்பனுடைய தாயோடைய இஷ்டத்துக்கு இல்லாத பிள்ளைக்கு ஏதாவது ஒரு தகப்பனும் தாயும் செய்ய முடியுமா? செய்வாங்களா? அதேதான் எசேக்கியா அந்த இட்ட வட்டத்துக்குள்ள கர்த்தருக்கு எது பிடிக்குமோ அதற்குள்ள இருந்தார், எது பிடிக்காதோ அதற்கு வெளியில இருந்தார். அதனாலதான் அதை எடுத்தே சொன்னாரு, நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்தில் என்ன செய்ய தொடங்கினாரோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து. எப்படி செஞ்சாரு? முழு இருதயத்தோடும், அறையும் குறையுமா இல்ல. எப்படி வந்தாராமா? முழு இருதயத்தோடும். தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கைகளை என்ன பண்ணுவேன், விவரிப்பேன். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திர பலிகளை எடுத்து வந்து நான் தேவனை என்ன பண்ணுவேன். இன்னைக்கு நானும் நீங்களும் அவருடைய இஷ்டத்துக்குள்ள செய்யறோமா? சொல்லுங்க. இப்போ யாக்கோபுடைய மனைவி ஜூலி,
இவங்க 2 பேருடைய பிள்ளை பெடோரா. யாக்கோபுடைய இஷ்டத்தை ஜூலி செய்யணும், ஜூலி யாக்கோபுடைய இஷ்டத்தை பிள்ளை செய்யணும். அப்படிதானே? அதுதானே நீதி. லாசருடைய இஷ்டத்தை ரோசலின் செய்யணும், லாசர் ரோசனுடைய இஷ்டத்தை ஆன்சியும் ரயானும் செய்யணும். என்னுடைய இஷ்டத்தை என் மனைவி செய்யணும், என்னுடைய என் மனைவியுடைய இஷ்டத்தை 2 பிள்ளைகளும் செய்யணும். அதுதானே? அதுதானே? ஆனா மனசாட்சியில் இப்படி கை வைங்க. ரெஜினாக்காவுடைய இஷ்டத்தை யார் செய்யணும்? யார் செய்யணும்? அர்த்தம் செய்யணும். கிருஷ்ணாமாவுடைய இஷ்டத்தை யார் செய்யணும்? உங்க இஷ்டத்தை யார் செய்யணும்? மனசாட்சி செய்யுங்க. சொல்லுங்க, உங்க இஷ்டத்தை யார் செய்யறாங்க? உங்க இஷ்டத்தை ராஜா செய்யறாங்க இல்ல, உங்க இஷ்டத்தை ரூபா தினகரன் செய்யறாங்க. உங்க இஷ்டத்தை உங்க பிள்ளைங்க செய்யறாங்க, உங்க இஷ்டத்தை பெடரா செய்யறாங்க, உங்க இஷ்டத்தை பெடரா செய்யறாங்க, உங்க இஷ்டத்தை ரோஷன் செய்யறாங்க இல்ல, உங்க 2 பேரோட இஷ்டத்தை ஆன்சியும் ரயானும் செய்வாங்க. உங்க இஷ்டத்தை லாசர் செய்யறாராமா? செய்யறாரா? சோத்திரம். அப்ப ஏன் லாசரோட இஷ்டத்தை ரோசன் செய்யறீங்களா? அப்போ உங்க 2 பேர்த்தோட இஷ்டம் என்னமோ டாமினேட் பண்ணுது ரோசன். புரிஞ்சுட்டீங்களா? நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல உட்காருங்க, நீங்களும் சாராக்காவும் ஒரே இடத்துல உட்காருங்க. இனிமேல் உலகத்தினுடைய யாதார்த்தமே தான். யார் யாருடைய இஷ்டத்தை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது, செய்ய அனுமதிக்கப்படாது உலகம். நான் நீ திருப்பி கேட்குறேன், ஐஸ்கிரீம் வந்து கோல்டு, அதாவது தொண்டை கட்டுன நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். டால்டாவில் செஞ்ச பிரியாணி சாப்பிடலாமா? பழைய எண்ணெயில சுட்ட பலகாரத்தை சாப்பிடலாமா? இப்போ நீங்க அரசு நடத்துகிற பொருள் காட்சிக்கு போறீங்க, அங்க பெரிய அப்பளம் பொரிப்பான், பார்த்திருக்கீங்களா? அங்க பார்க்காத அப்பளம் தான். அந்த அப்பளத்தை பொரிக்கிற எண்ணெயை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? பார்த்து இல்லையா? என்ன கலர்ல இருக்கும்? வடச்சட்டி கலர்லயே எண்ணெயும் இருக்கும். அதுதான் எண்ணெயோட கலரை. அதை போட்டோம்னா பொரிஞ்சு வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ மெடிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க அந்த எண்ணெயில போட்ட அப்பளத்தை சாப்பிட்டதை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏன் ஏன் குழந்தை அது கேட்டுச்சு, என்ன பண்ணுவீங்க? கொடுக்க மாட்டீங்க, அட்டம் பிடிக்குது. ரோசன் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாலும் ரயானுக்கு லாஸ்ட் என்ன பண்ணிடுவாரு? ஒரு அப்பளம் தானே, ஒரு அப்பளம் சாப்பிட்டா உலகமா இடிஞ்சு போயிடும், வாங்கி கொடு அப்படின்ட்டு. கோல்டா இருந்தாலுமே குழந்தை ஐஸ்கிரீம் கேட்கும், நம்ம என்ன பண்ணுவோம்? ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது பாப்பா, மூக்குல இருந்து ஒழுங்குது பத்தியா, இப்ப சாப்பிடக்கூடாது. அது என்ன பண்ணும்? ரோட்ல உட்காந்து மானத்தை வாங்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? நான் நிறைய பார்த்திருக்கேன் கடையில எல்லாம். நானும் நினைப்பேன், அப்படியே தூக்கி போட்டு சாப்பிட ஒரு இழுத்து பாரு, பேசாம இருக்கிறோம். இது என்ன பண்ணும்? அது ரோட்ல உட்காந்து ஊங்கும். இதுக்கு நான் நாளைக்கு வாங்கி தரேன் பாப்பா, நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டு வாங்கி தரப்பா, இல்ல வாங்கிட்டு போய் நம்ம சாப்பிடலாம் பாப்பா, நாளைக்கு நம்ம அத்தை வீட்டுக்கு போகல. அதை இன்னும் கற்கும். நான் நினைப்பேன், இப்படி தூக்கி பிடி காலரை, இப்படி தூக்கி பிடி புட்டிச்சு பட்டு இந்த பக்கம் பலார் இந்த பக்கம் விட்டு பாரு, என்ன பண்ணும்? அத்தா வந்துச்சு போயிடு அப்படி என்ன பண்ணும்? இதுதான் நிறைய பேர் செய்யும். புள்ள கேட்ட என்ன பண்ணுவோம்? மத்தமா நீங்க மாத்திக்கீங்க, நீங்க சொல்றதெல்லாம் ராசனால் செய்ய முடியாது. புரியுது உங்களுக்கு? அப்படி நீங்க சொல்றத லாசர் செஞ்சுட்டா அப்படின்னா என்ன ஆயிடும்?
என்ன ஆயிடும்? ரோஷன் கூட இருக்க முடியாது. அதுதான் உண்மை. எங்க அம்மா இப்போ உயிரோட தான் இருக்கிறாங்க. எங்க அம்மா சொல்றதெல்லாம் நான் செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? யார் யார் சொல்றதை நீங்க என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்கிறத விட செய்யறது இல்ல. அபி பாருங்க, 2 குழந்தைங்களை பெற்று வச்சிருக்கிறார். அது குழந்தைங்க இல்ல, அது பெரியவங்க, அதுங்களுக்கே குழந்தைங்க இருக்கு. ஆனா இன்னைக்கும் அபியெல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா அபிக்கு பல அபிப்பிராயங்கள் இருக்கும், கார்த்தியை பத்தியோ இல்ல சுமதியை பத்தியோ. ஆனா இன்னைக்கும் கார்த்தி சொல்றத அபி கேக்குதா, இல்ல அபி சொல்றத கார்த்தி கேக்குதா? சொல்லுங்க. கார்த்தி சொல்றத அபி கேக்குதா, அபி சொல்றத கார்த்தி கேக்குதா? பிள்ளைங்க சொல்றதுதான் இன்னைக்கு 90% அப்பா அம்மா என்ன பண்றாங்க, கேக்குறாங்க. அப்பா அம்மா சொல்றதெல்லாம் பிள்ளைங்க என்ன பண்றது இல்ல, இன்னைக்கு வரைக்கும் கேட்கறது இல்ல, கேட்கவும் போறது இல்ல. அதுதான் உண்மை. கேட்க மாட்டாங்க. ஆனா எங்கள் பிதாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ராஜாவாக அமர்த்தப்பட்ட போதிலும் கூட அவர்கள் யாரை கேட்டாங்க? யார் என்னை ராஜாவாக்கினாரோ, எதற்காக என்னை ராஜ சிம்மாசனத்தில் அமர்த்தினாரோ, எதற்காக இந்த ஜனத்தை எனக்கு கீழ்ப்படிம்படியாக செய்தாரோ, எதற்காக பாளையத்தில் இறங்கின பொழுதெல்லாம் எனக்கு வெற்றியை தந்தாரோ, எதற்காக காலியாக இருந்ததான, வெறுமையா இருந்ததான இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் நிரப்ப பண்ணினாரோ, நான் யார் சொல்றது கேட்கறதுக்காக கடமைப்பட்டிருக்கிறேன்? என்னை உண்டாக்கி என்னை இந்த பொறுப்புக்கு உத்தமன் என்று நினைத்த என் கர்த்தருக்கு கீழ்ப்படியதான் நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன். தாவீதையாவோ இல்லைன்னா நம்ம படிக்கிற சாலமோனோ இல்ல நம்ம பார்க்கிறதான இந்த ராஜாக்களோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா மனைவியர்கள் இத்தனை பேர் இருந்த போதும் கூட, எத்தனை மனைவி இருந்தாங்க தாவீதையாவுக்கு? 8 பேரு. எத்தனை குழந்தைங்க? இல்லாய். ஆபிரகாம் ஐயாவுக்கு எத்தனை மனைவியர்கள்? ஐயா நான் அவரை சொல்றேன். சாரக ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னது எனக்கே தெரியாமையா அப்படின்னு. இதுக்கு அந்த பேர்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்றது. ஆபிரகாம் ஐயாவுக்கு எத்தனை மனைவி? 3 மனைவி இல்லாம. புரிஞ்சுட்டீங்களா? வேதமே சொல்லுது இல்லாம. ஏன்னா அன்னைக்கெல்லாம் சந்ததி பெருக்கங்கள். அன்னைக்கு பணக்காரன் அப்படின்னு நீங்க எப்படி கணிப்பீங்க? பெரிய பணக்காரன் அப்படின்னா எப்படி கணிப்பாங்க? ஒண்ணு பிள்ளைங்க. எதற்கு பிள்ளைங்க இத்தனை பேரு? எதுக்கு இத்தனை பிள்ளைங்க? 1000 ஆடு, 2000 ஆடு, 500 கழுத, 800 ஒட்டகம். எவன் மேய்ப்பான்? எவன் மேய்ப்பான்? இன்னைக்கெல்லாம் பெங்கால்ல இருந்து கொண்டு வரோம். நம்மளால கூப்பிட்டு பாருங்க, ராத்திரி பகல் எல்லாம் வேலை செய்வோம் பெங்காலிக்கு கட்டடத்துக்கு. நம்மளால கூப்பிடுங்க, ஒரு கொத்தனாரை கூப்பிடுங்க, ஒரு மேசனை கூப்பிடுங்க, ஒரு சித்தாளை கூப்பிடுங்க. அவன் காலையில வந்து கட்டடத்தை பார்க்கறதுக்கே 1/2 மணி நேரம் வேணும். அப்புறம் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். அப்புறம் ஒரு டீ குடிக்க ஒரு 1/2 மணி நேரம். அந்த டீக்கு அப்புறம் ஒரு பீடிகளுக்கு ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் அவன் கூட்டு வந்த லவர் கூட பேசுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். இதெல்லாம் முடிச்சு வரதுக்குள்ள மதியானம் சாப்பாடு வந்துடும். உள்ளூர்காரன் தான் பிரச்சனை. ஏன் வெளியூர்காரன் கூப்பிடுறோம்? ஏன் வெளியூர்காரன் கூப்பிடுறோம்? அவன் 2 சப்பாத்தியை அப்படி கடைஞ்சு அப்படி சாப்பிட்டு தூக்கி போட்டு வந்துட்டு ராத்திரி கூட என்ன பண்றான்? உட்காந்து வேலை செய்யறான். கட்டடத்துடைய வேலையை எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு, எவ்வளவு சீக்கிரம் பணத்தை வாங்கி, எவ்வளவு சீக்கிரம் குடும்பத்துக்கு அனுப்ப முடியுமோ அதை அனுப்பிட்டு அடுத்த கட்டடத்துக்கு என்ன பண்ணிடுறான்? போயிடுறான். பிதாக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தான் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானம் யாருடையது, யாரால கிடைக்க பெற்றதுங்கிறத நோக்கம் நல்ல கிளீனா இருந்தது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்ப எசேக்கியா பாக்குறாரு, நான் எதற்கு முதல்ல கீழ்ப்படியணும்? யாருக்காக கீழ்ப்படியணும்? நியாயப்பிரமாணத்திற்குள்ளும் அவருடைய கட்டளைகளுக்குள்ளும் முதல்ல நான் என்ன பண்ணணும்? என்னை கீழ்ப்படியறது மட்டுமல்ல, என்னை கீழ்ப்படிய பண்ணுகிற தேவனாலே இந்த ஜனத்தையும் அவருக்கு முன்பதாக என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இப்போ ஒரு தகப்பன் வீட்டுல
சிகரெட் இழிக்கிறாருன்னு வைங்க, தண்ணி அடிக்கிறாருன்னு வைங்க. திடீர்னு ஒரு நாள்ல அவர் பையன் ஒரு ஓரத்துல நின்று எங்கேயோ சிகரெட் அடிக்கிறது ஒரு பார்த்துட்டு கோவப்படுறது நியாயமா? ஒரு அப்பா தன் மகன் சிகரெட் அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை பிடிச்சி 4 அப்பா அப்படி கோவப்படுறது நியாயம்னு நினைக்கிறீங்களா? ஏன்? இவர் என்ன காட்டி கொடுக்கிறாரு? என்ன காட்டி கொடுக்கிறாரு? மாதிரி அப்படிங்கிறது எங்கிருந்து வரணும்னா வெளியில இருந்து இல்ல, மாதிரி அப்படிங்கிறது உள்ள இருந்து வரணும். எங்க அப்பாவுக்கு இது பிடிக்காதுன்னு ஒரு புள்ள சொல்லணும் அப்படின்னா, அந்த தப்பை நான் செய்யக்கூடாதுன்னா அந்த தகப்பனும் அந்த தாய் என்ன பண்ணணும்? அதை மாதிரியாக தன் பிள்ளைகளுக்கு காட்டணும். இப்ப நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது 10 கட்டளை. இந்த 10 கட்டளைகளுக்குள்ள என்னுடைய பிதாக்கள் எப்படியானவர்களாய் இருந்தார்கள் அப்படிங்கிறதையும், இந்த பிதாக்கள் தேவனுக்கு முன்பதாக இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த போது அவர்கள் எப்படியாய் தேவனால் இந்த பூமியிலே வைக்கப்பட்டார்கள் என்பதையும் எசேக்கியா என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. பூர்வ காலத்துல நடந்தவற்றை பார்த்து இப்ப என்ன பண்றாரு தெரியுங்களா? தானும் அதிலே நடக்க, அதன்படியே இருக்க, என் தேவன் என் பிதாக்களுக்கு தந்த சகல அனுகிரகத்திலும் நான் அனுகிரகிக்கப்பட்டவனா இருக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு நானும் நீங்களும் புதுசா ஒன்றும் செய்ய வேணாம். புதுசா ஒன்றும் கர்த்தருக்கு முன்னாடி செஞ்சு நீங்க அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிக்க வேணாம், பெற்றுக்கொள்ள வேண்டாம். என் பிதாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னாவே. இப்ப 31ல அவர் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? ஸ்தோத்திர பலிகள். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும், அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் என்ன பண்ணா? செய்தான். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிறீங்களா? நேர முதல் வசனத்துக்கு போக போறோம். இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் எங்கும் எப்ராயிமில் உள்ள மானசேயில் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் கண்காட்சிகளுக்கு திரும்பினார்கள். எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசையின் படியையும் அவர்கள் ஊழியத்தின் படியையும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்தினார். பிழை எங்க இருக்க கூட நினைக்கிறார் எசேக்கியா? என்கிட்ட இருந்து மட்டுமல்ல, என்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட என் தேசத்தாரோ, என் தேசத்தாரில் நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஆசாரியர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிற லேவியரிலோ, லேவியர்களால் நியமிக்கப்பட்டதான பிரமாணிகளிலோ என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருக்கு முன்பதாக தவறே வந்துடக்கூடாதுன்னு பாக்குறேன். இப்ப நம்ம பிள்ளைங்களை நம்ம சொல்லுவோம்ல, அவன் விளையாண்டு போறான், அவன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான், நீ 10ஆம் கிளாஸ் படிக்கிற, என்ன வருது தெரியுமா? சொல்றமா? அவன் விளையாண்டு போறான். உங்க அப்பா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. அவங்க அப்பா 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுதான் போயிருக்கிறாரு. அவங்க படிச்சாலும் படிக்கலாம்னு ஒண்ணும் இல்லை, நீ படிச்சாதான் இந்த குடும்பத்துக்கு போய் உட்கார்ந்து படி. அப்ப எங்க நடக்கூடாது? சந்ததிகளில் நடக்கக்கூடாது. எசேக்கியா சொல்றாரு, நான் எனக்குள்ள நியமிக்கப்பட்டிருக்கிறதான இந்த ஜனத்துல ஒரு தப்பு கூட கர்த்தருக்கு முன்பதாக என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஏன்னா தப்பு வந்துச்சுன்னா யாரு பொறுப்பு? இன்னைக்கு அப்பா அம்மா சொல்ற மாதிரிலாம் கிடையாது. நல்லதானா என் புள்ள, கெட்டதாச்சுன்னா உன் பிள்ளைகிட்ட சொல்லிடு. உங்களுக்குள்ள படிக்கிற படிப்பும் கிழிக்கிற கிழிப்பும் அதுவே அது ஒரு 90 மார்க் வாங்கிட்டு வந்துருச்சு. என் பிள்ளை பத்தியா யார்கிட்ட சொல்றோம்? சொந்த கொண்டாடிட்டே சொல்றது அப்பாவை கேள்விப்பட்டிருக்கல. என் பிள்ளை பத்தி 90 மார்க் வாங்கியிருக்கேன். அதே ஒரு 80 மார்க் அந்த பையன் ஒரு தம்பியோ இல்லை அண்ணனோ வாங்கியிருப்பான்னு வைங்க. உன் பையன் எவ்வளவு சொன்னா கேட்காது, 80 மார்க் வாங்கிருக்கு. என் பிள்ளை 90 மார்க். இதே ஏதாவது தப்பா நடக்கட்டும்,
எப்பவுமே அப்படிதான். ஆனா தேவன் அப்படி இல்லை. நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அப்படி அல்ல. தவறு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு? தாம் எவரை சிநேகிக்கிறாரோ அவரைவே அவர் சிக்ஷிக்கிற தேவனாக இருக்கிறார். விட்டுற மாட்டாருமா. அப்பவே அட்டி விழுகும். தப்பு பண்றோன்னு அவருக்கு முன்பதாக தெரிஞ்சிச்சுன்னா அப்பவே அவர் என்ன பண்ணிருப்பாரு? நம்மளை கடிந்திருப்பார், இல்ல கண்டிச்சிருப்பாரு. ஏன்பா எனக்கு இந்த பிரச்சனை, ஏன்பா எனக்கு இந்த அடி நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்வாரு, நான் யாரை சிநேகிக்கிறனோ அவரையே அவர் சிக்ஷிக்கிற தேவனாக இருக்கிறார். உடனே நீதிமொழிகள் அந்த வசனம் இருக்கு நமக்கு, மகனே கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா எண்ணாதே அப்படிங்கிறாரு. முதல் தடவை ஜெயிலுக்கு போகும்போது ஒரு 3 மாசம் வரைக்கும் அவனை உள்ள போடுங்கன்னு கோர்ட்டு சொல்லிச்சுன்னு வைங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? வார்னிங். என்னது வார்னிங்? அது ஜெயில்னா என்னன்னு போய் பார்த்துட்டு 3 மாசத்துக்கு கோர்ட் கஸ்டடி வச்சிருவாங்க. அதே தப்பை செஞ்சு 2வது முறை கோர்ட்டுக்கு போனானா வக்கீல் என்ன சொல்லுவான், ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லுவான், இவர் ஏற்கனவே போன வருஷம் இத்தனாவது மாசம் சிஆர்பிசி இத்தனை பிரகாரம் ஏற்கனவே இவர் இதே குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு எடுத்து போட்டானா அந்த ரிப்போர்ட்டை ஜட்ஜி இப்படி பார்த்துட்டாருன்னா இதே குற்றம் 2025 மே மாசம் அண்டர் ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னா அண்டர் கான்ஸ்டிடியூஷன் தான். சட்டப்படி என்ன சொல்லுவாரு, 3 மாசம் 3 மாசம் 10வது 8 மாசம் கடுங்காவல் தண்டனை போடு. அப்படி என்னாச்சு? போன 3 மாசம் நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துட்ட. இப்ப இந்த 8 மாசம் எப்படி இருக்கு போகுது உனக்கு உள்ளார? கட்டுங்காவல் அப்படின்னு என்ன? கஷ்டப்பாடுதான். உள்ளுக்குள்ள என்ன வேலை நினைக்கிறீங்க? ஒரு 1000 பேர் இருக்கான்னு நீங்க 500 கக்கூஸ் கழுவணும். என்னைக்காவது வீட்டுல கக்கூஸ் கழிக்க போனவன் அவன் வீட்டுல எங்களுக்கெல்லாம் பைபிள் காலேஜ் போனப்போ முதல் வேலை எங்களுக்கு பிசிக்கல் ஒர்க் கொடுத்து என்னீங்களா கக்கூஸ் கழுவணும். ஏன்? தாழ்மை பிறக்கக்கூடிய இடமே அதுதாமா. எங்க அப்பா நல்ல வசதியோடு இருக்கிறாரு, எங்க அம்மா நல்லா இருக்கிறாங்க, எங்க அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா என்னைய பாத்துக்கிறாங்க. நானும் போன புதுசுல ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன்ல, போன புதுசுல கக்கூஸ் கழுகணும்னு சொன்னப்போ நானும் பிரஷை தூக்கி போட்டிருக்கேன். இது இவன் கக்கூஸை நான் கழுகுவா? ஆனா கக்கூஸ் கழுகு உடனே வந்திருக்கேன் நானு. அப்ப என் கூட படிச்ச பசங்களும் சொன்னாங்க, இது 3 மாசத்துக்கு தான், அப்புறம் நமக்கு அடுத்த வேலையாகும், ஒரு 2 மணி நேரம் செய்யணும். நம்ம நாளை எப்படிங்க கழுகுவேன்? இந்த சோப் தூள்லாம் கொடுப்பாங்க. அன்னைக்கெல்லாம் லோஷன்ஸ் கிடையாது, சோப் தூள் கொடுப்பாங்க. அப்படி எடுத்து போட்டு தண்ணி ஊற்றிட்டு வாடா அப்படின்ட்டு. ஒரு நாள் எங்கள் பிரின்சிபால் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்தப்போ பார்த்தப்போதான் பார்த்தாரு, ஹூ இஸ் இன்சார்ஜ் ஃபார் திஸ் அப்படின்னாரு. சார் பிரையன் பாபு அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் சொல்லிட்டாங்க. கால் தான் அப்படின்னாரு. எல்லாரும் வந்தோம். நீங்கள் தான் என்னோட இன்சார்ஜ் அப்பா அப்படின்னாரு. ஆமாங்க சார். எப்படி கழுவுவீங்க காட்டுங்க நீங்கள் அப்படின்னாரு. அவர் என்ன ஷர்ட்டு திங்கில் போட்டிருக்காரு அன்னைக்கு? இன்னைக்கு தான் எங்களுக்குலாம் தெரியும் லூயிஸ் பிலிப்னா என்னன்னு. அன்னைக்கு லூயிஸ் பிலிப்னா இந்த இடத்துல அந்த பிராண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட அப்போவே கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா 3500 ரூபா. அன்னைக்கெல்லாம் 3500 ரூபா இருந்ததுன்னா அடே கப்பா. அந்த ஷர்ட் போட்டு இன்ஷர்ட் பண்ணிட்டு அப்படி வந்து நிற்கிறாரு. நாங்கள் காட்டினோம். ஒரு பெரிய கேம்பஸ் எங்களுக்கு, ஏகப்பட்ட தென்னை மரம் அது இதுக்குள்ள இருக்கு. பாபா கூப்பிட்டு சொன்னாரு, போய் நீ தொண்டு எடுத்துட்டு. அப்படின்னா தொண்டுனா மலையாளத்தில் தேங்காய் இருக்குல்ல, அதை நம்ம பிரிப்போம்ல ஒவ்வொன்றா நார், தொண்டுன்னு தொண்டு எடுத்துப்பாங்க. பாபா போய் தொண்டு எடுத்துப்பாங்க. இவர் எங்களை பண்ணாரு எனக்கு முன்னாடி. அவர் சொல்லிட்டாரு, யார் ப்ரஷ் பண்ணுவான்னு? பிரைன் தான் ப்ரஷ் பண்ணுறது, நான் வந்து தண்ணி ஊற்றுறது, இன்னொருத்தன் வந்து வைப் பண்ணுறது. பிரைன் யூ யூஸ் டு ப்ரஷ் ஆல் த க்ளோசெட்ஸ்? எஸ் சார். ஓகே அப்படின்ட்டு இந்த ஷர்ட் அப்படி அவுத்து 4 மடக்கி தூக்கி. கக்கூஸ் யாரு? மென்ஸ் ஹாஸ்டல் எங்களுது.
அவர் யாரு? அந்த என்டையர் காலேஜுக்கு, அந்த என்டையர் ஆர்கனைசேஷனுக்கு, அந்த என்டையர் மினிஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் தலைவர். வந்து பேண்ட் இப்படி தூக்கி, கை இப்படி தூக்கி அப்படியே கீழே உட்காந்து இந்த கை இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்டு தொண்டை இப்படி மடக்கி பிடிச்சி சோப் போடுறது மேலே போட்டு க்ளோசெட்டுக்குள்ளே போகுது பார்த்தீங்களா வெள்ளை கலரு, அதுக்குள்ளே கீழே ஒட்டிக்கால் போட்டு இப்படி உட்காந்து அப்படியே உரசுறது. சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட் அப்படின்னு. நீ மனுஷனுக்கு செய்யல, நீ எதை செஞ்சாலும் அதை கடவுளுக்கு செய்யறங்கிற நினைப்போட நீ செஞ்சுப்ப. முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னாரு, ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் பிரைன் யாருடைய பையன், பிரைனுடைய அப்பா அங்கே என்ன மாதிரி மினிஸ்ட்ரி பண்றாரு அப்படின்னு. அவர் இங்கே வந்து கண்ணனுடைய கல்யாணத்திலேயே பார்த்துட்டு போனவர் என்கிட்ட போகும்போது சொன்னார், நான் ஜஸ்ட் வாஷ் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் போகும்போது என்ன சொன்னார், பிரைன் ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் ஒர்க் யூ கம் அண்ட் மீட் மை இன் மை ஆஃபீஸ் அப்படின்னா. ஓகே சார். நேரம் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு, வாங்க ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்க. அவர் ரெண்டு அங்கே என்ன சொன்னார், நீ முன்னாடி பார்க்குறீங்கள போர்டு, அதில் கடைசியில் என்ன போட்டிருக்குன்னு பாரு அப்படின்னாரு. டிடிஎல்னு போட்டிருந்தது. அவர் படித்த படிப்பெல்லாம் போட்டு கடைசியில் டிடிஎல் அப்படின்னா டாக்டர் இன் டிவைன் லா. டாக்டரேட் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு படிப்பை முழுவதுமாக படித்து அதில் தேறினேன் அப்படிங்கிற கடைசி படிப்பு தான் என்ன? டாக்டரேட். இவர் படிச்சு எல்லாம் படிச்சு கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா டிடிஎல் அப்படின்னு போட்டிருக்கு, டாக்டர் இன் டிவைன் லா. அவர் சொன்னார், நான் எங்கே படித்தேன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும், அமெரிக்காவில் சார். நான் அமெரிக்காவில் போனப்போ எனக்கு முதல் கொடுத்த ஃபிசிக்கல், நான் என் வயசு என்ன, எனக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமா? அங்கே போய் நான் கக்கூஸ் தான் கிடையாது. என்ன கழுகுனா, நான் அங்கே போய் கக்கூஸ் கழுகிட்டான் டிடி எடுக்கிறதையே நான் சம்பாதிச்சு வந்துடுறேன். அப்படின்னோது தாழ்மையில் இருந்து தான் நீ உயர்வை தேடணும். நீ உயர்ந்த இடத்துல இருந்து தாழ்மையில வரக்கூடாது. நீ கீழே இருந்து மேல போ. நீ எதை செய்தாலும் யாருக்கு செய்? அது கர்த்தருக்கு என்று செய். பார்க்கலாம் எப்படி செய்? முழு மனதோட செய். இங்க இருக்கிற எல்லாருமே, இப்போ ரோசல் ஆனாலும், ஜூலி ஆனாலும், இல்லை லின்சி ஆனாலும், நீங்க எல்லாருமே இப்போ மார்த்தாமா ஆனாலும், மார்த்தாமா இன்னைக்கு லாசருக்கு குழம்புல செஞ்சு கொடுத்தீங்களா? எப்படி கொடுத்தீங்க? வந்துட்டான் சென்னையில் இருந்து, கறிவேப்பிலை போடு, அதை போடு, இதை போடு, மீனை வாங்க, அதை வாங்க, கேரளம் இந்த மிளகா பொடி எங்கடி, இந்தா போ, மல்லி பொடி இந்தப்பா, அப்படியே போட்டீங்க. எப்படி போட்டீங்க? மிளகா பொடி போட்டதுக்கு அப்புறம் ஒரு கலக்கு, கொஞ்சம் உப்பு தேவையாது. ஏன் அப்படியே போட வேண்டியது? என்ன என் பையன் எப்படி காலே வீங்கி நிக்க முடியலனாலும் யார் வந்திருக்கா? எதை செய்யும் போதும் நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எப்படி செய்றீங்க? உங்க பையன் அப்படிங்கிற ஒரு இருதயத்துல வச்சுக்கிட்டு முழு மனதோடு செய்யறதை போலதான் நம்முடைய தேவனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? செய்யணும். அதுக்கு என்ன தெரியுங்களா ரிசல்ட்? எப்படி தெரியுங்களா? அது அப்படியே ஃப்ளரிஷ்டு. இப்போ என்னைய க்ளீன் பண்ண விட்டாரு, நான் அங்கே போய் க்ளீன் பண்ணேன், நான் செஞ்சேன். க்ளீன் பண்ண விட்டாரு அப்படிலாம் சொல்றது இல்லை. எனக்கு என்ன தெரியுங்களா, என் வீடு, நான் வீட்டுக்குள்ளே போகும்போது என் வீடு எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு எனக்கு நல்லது. வாரத்துக்கு எவ்வளவு தடவை ரெஸ்ட் ரூமு இல்லைன்னா டாய்லெட்டு க்ளீனாக இருக்கணும்னு நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். இருக்கணும், இருந்தே ஆகணும். நான் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு அழுக்கு மேட் எங்கே இருக்குதோ அங்கே தான் இருக்கணும். டாய்லெட் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். லாண்ட்ரி எங்கே இருக்கணுமோ லாண்ட்ரி அங்கே தான் இருக்கணும். இது என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? யாராவது 4 பேர் வந்தாலும் சந்தோஷமா என்ன பண்ணலாம் அவங்கள? பிரைன் அப்படின்னா வாங்க 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 அப்படி சொல்லலாம். நிறைய வீட்டில் என்ன பண்ணுவோம்?
பிரையன் வந்துட்டாங்க. ஐயோ அந்த துணியெல்லாம் இங்க போட்டு வச்சிருக்காங்க. துவைச்ச துணியெல்லாம் ஒரு சேர்ல, ஜட்டி எல்லாம் இன்னொரு சேர்ல, பெட்ஷீட் எல்லாம் இந்த சேர்ல. எந்த சேரை நீ எடுப்ப? ஐயா ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 வாங்க 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 அப்படி நம்ம எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்? கீழே 2 ஜட்டி எடுத்துட்டு வரோம், குளிருவான். யார் வந்து எடுத்து கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? அவனே தான் வந்து எடுப்பான். ஏங்க பிரைன் 2 ஜட்டி விட்டு போறீங்கன்னுவா. எப்படி இருக்கும் இந்த அவமானம்? எப்படி இருக்கணும்? அப்ப எதை செய்யும் போதும் நீங்க முழு மனதோடு கூட அந்த குழம்பு செய்யும் போதும், சாப்பாடு செய்யும் போதும், படிக்கும் போதும், வேலைக்கு போகும்போதும் எல்லாம் நீங்க ஆத்மார்த்தமா எப்படி இருக்கிறீங்களோ அதே வண்ணமாக தான் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பதாக வரும்போது இருக்கணும். இதை யார் சொல்லி கொடுத்தா? எசேக்கியா சொல்லி கொடுக்கிறாரு. யாருக்கு சொல்லி கொடுக்கிறாரு? தம்மிடத்தில் இருக்கிறதான ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் அவர்களுக்கு மாதிரியாக எசேக்கியாவே மாறுறாரு. ஆசாரியனுக்கு என்ன செய்யணும் யார் சொல்லி கொடுத்தா? பிதாக்கள் சொல்லி கொடுத்தாங்க. யாரு? மோசேயினுடைய நாட்களிலே ஆரோன் இடத்திலே கர்த்தர் சொல்லி கொடுத்ததை எசேக்கியா என்ன பண்றாரு? நாளாகம புத்தகத்திலே வரும்போது அவர் சொல்றாரு, செய்யறாரு. எப்படி செய்யறாரு பாருங்க, படிங்க. இவைகளெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேல் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் எங்கும் எப்பிராயீமிலும் மனசையும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிகளுக்கு திரும்பினார்கள். எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின் படியையும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின் படியையும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தப்போ கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்திரிக்கவும் ஒழுங்குபடுத்தினார். எப்படி? டக்கால்டில அடிக்க முடியாது. எசேக்கியாவின் இடத்துல என்ன பண்ண முடியாது? படிக்கிறேங்கிற பேர்ல படிக்காம இருக்கிறது, வேலை செய்கிற பேர்ல வேலை செய்யாம இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க எல்லா ஆபீஸ்லயும் கேமரா வந்துருச்சு. வீட்லயே கேமரா இருக்குமா? வீட்டுக்கு யார் வரா, வீட்டுக்கு யார் போறா, இன்செக்யூர்டான ஃபீல் பண்றாங்களா? இப்ப நான் ஆபீஸ்லயே இருந்தனாலும் வீடு எங்க இருக்குது? நான் இங்க கீழே ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தாலுமே என் வீடு எங்க இருக்குது? என் கண்ணுக்கு முன்னாடியே தான் இருக்குது. ஏன்? பாஸ்டம் என்ன நினைக்கிறாங்க? எல்லாரும் லாசர்னு நினைப்பாங்க, எல்லாரும் யாக்கோப்புன்னு நினைப்பாங்க. நான் அப்படி நினைக்க முடியுமா? வெயிட் கதவு திறந்தாலே எனக்கு இங்க கேட்கும். அன்ஆத்தரைஸ்டு பர்சன் நான் இங்க இருந்தே பார்த்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்? கதவு திறக்க கூடாது, பூட்டு திறக்க கூடாது. அதுக்கு நான் கொடுக்கறது என்ன? இங்கிருந்தே அலாரம் அடிப்பேன். அங்க அப்படிங்குவான். அப்பதான் அவனே பார்ப்பான். அப்ப ஒரு படி கீழே இறங்கி நிற்பான். அந்த மாதிரி அடிச்சா அவன் என்ன பண்ணக்கூடாது? கதவு திறக்கக்கூடாது. கதவுட்டு இருந்து ஒரு அடி பின்னாடி தள்ளி நின்று என்ன வேணும், யாருன்னு கேளு. நமக்கு வராதது இருந்தா சம்பந்தப்பட்டவங்க கேட்டா மேல இல்லை இந்த பக்கம் சொல்லிடு. இல்ல இப்ப எனக்கு சொல்றாங்க கூப்பிட்டு, சார் பிரைன் சார் உங்களுக்கு ஒரு இது வந்துருக்குது, ஓகேம்மா கீழ் வீடு தான் போய் பார்த்துக்குங்க. ஓகே சார், இன்னும் 2 நிமிஷத்தில் போயிடலாம். சரி போ. உடனே நான் என்ன பண்ணுவேன்? வீட்டில் கூப்பிட்டு சொல்லுவேன், கொரியர் வருது வாங்கி வச்சு தைரியமாக கருது. அப்போ என்ன பண்ணிருப்போம்? நம்ம கண்காணிப்புலேயே தான் வச்சிருப்போம். அப்படிதானே? அப்படிதானே? எசேக்கியா எதுக்கு பயந்துக்கிட்டாரு? பாதாளத்திலேயே போய் நீ படுக்கை போட்டிருந்தாலும் அங்கேயும் என்னுடைய கண்கள் உன்னை காண்கிறதுன்னு சொன்ன தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ணிருந்தாரு எசேக்கியா? சகலவற்றையும் பார்த்துட்டு இருக்கிறாரா? பாருங்க, பாதாளம்னு என்ன தெரியுங்களா? உங்க மனசுல இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இப்ப உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்களே எப்படா முடியும்னு, அத கூட அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அதுதான் அதுதான் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிற தேவன். நம்ம பலன்ல எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? எங்கிருந்து வருது? நம்ம கிட்ட இருந்து தான் வருது. நான் அதான் போன வாரம் சொன்னேன், மாங்காய் கொட்டைய போட்டு நீ மாங்காவை தான் எதிர்பார்க்கணும் மரத்துல, நீ பலாப்பழத்தை எதிர்பார்க்க கூடாது.
நீங்க பலாப்பழத்தை போட்டீங்கன்னா, பலாப்பழ கொட்டையை நீங்க ஊனுனீங்கன்னா அதுல பலாப்பழத்தை தான் எதிர்பார்க்கணும். வேற என்ன எதிர்பார்க்க கூடாது? என்ன எதிர்பார்க்க கூடாது? பலன் யாருக்கிட்ட இருந்து வருது? நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுப்பீங்க. உங்கள் நினைவு நல்லதா இருந்துச்சுன்னு வைங்க, நீங்க கேட்கவே வேணாமா, நீங்க மேல பார்க்கவே வேணாம், பலன் என்ன பண்ணிருக்கோம்? உங்களோட வந்துகிட்டே இருக்கும். அதுதான் இருதயத்தின் சுத்தத்தின்படி. இது இருதயத்தின் சுத்தத்தின்படி, கைகளின் சுத்தத்தின்படி அவனவனுடைய பலன் அவனவனோடு கூட வருகிறது. புதுசா எதுவும் நீ செய்யவே வேணாம். காணிக்கை கேட்டார, பலிகளை கேட்டாரா? யார கேட்டாரு? நம்மளதான் கேட்டாரு. என்ன கேட்டாரு? உன்னை எனக்கு கொடுத்திருந்தா கேட்டாரு. நீ காலையும் கொடுக்க வேண்டாம், நீ எருதையும் கொடுக்க வேண்டாம், நீ ஆட்டையும் கொடுக்க வேண்டாம். நீ என்ன பண்ணிரு? உன்னை நீ கொடுத்துரு. யார் கொடுத்ததை போல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரையே நமக்காக கொடுத்ததை போல நீயும் நானும் நம்மையே அவருக்காக கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். எசேக்கியா அதனால பாளையத்தில் கூட, பாளையத்தின் வாசலில் கூட லேவியனும் ஆசாரியனும் இல்லை என்றால் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவனும் தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை, உத்தமமாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்ன பண்ணாரு? நிர்ணயம் பண்ணாரு. நான் நீயாக செய்யன்னு சொன்ன நீ செய்ய மாட்ட, ஆனா இப்படித்தான் செய்யணும்னு ஒரு ராஜா சொல்லிட்டான். எத்தனை பேர் ஆதாரம் பேனும் இணைக்காம இருக்கிறீங்க? எல்லாம் நினைச்சிட்டீங்களா? நினைச்சிட்டீங்களா? இணைக்க மாட்டேன் சொல்லி பாருங்களேன். நீ என்னடா சொல்றது? நான் இணைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி தான் பாருங்க. புரியுது உங்களுக்கு? மேல இருந்து ஒரு சட்டம் அமல்படுத்திட்டா அந்த சட்டத்துக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணி ஆகணும்? அவ்வளவுதான். அது அவன் போட்டான் இவன் போட்டான் கிடையாது. சட்ட அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க கீழ் படிஞ்சே ஆகணும். அவ்வளவுதான். அதுக்கு மேல பேச்சே கிடையாது. எசேக்கியா அது நல்லா உணர்ந்திருந்தார். என்ன இந்த ஸ்தானத்துக்கு உணர்ந்து போட்டது யாரு? இட்டது யாரு? ஆமா, நான் எதற்காக இடப்பட்டிருக்கிறேன்? அதை நான் செய்யணும். எப்படி செய்யணும்? முழு மனதோட செய்யணும். இப்போ ஆசாரியனுக்கும் லேவியனுக்கும் கொடுக்க வேண்டியதை எசேக்கியா என்ன பண்றாரு? எடுத்து வைக்கிறாரு. என்ன எடுத்து வச்சாரு? ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகள். பாத்தீங்களா? ஆசாரியனும் லேவியனும் தேவனுக்கு முன்பதாக பலிகளை செலுத்தணும்னு நியமிச்சா எப்படி, எப்ப செய்யணும்? அந்தி சந்தி மத்தியான வேளைகளில். எசேக்கியா சொல்றதை இவங்க கேட்டே ஆகணும். எசேக்கியா யாரு? செய்ய மட்டும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு அப்பா ஒரு விஷயம் சொன்னா புள்ள செய்யுமா? செய்தா? செய்யுமா? இப்ப நீங்க நினைப்பீங்க உங்க வீட்டுல செய்யுமே, உங்க மனசுல சொல்றீங்களா உங்க வீட்டுல செய்யுமே? செஞ்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. என்னது? செஞ்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆப்ஷனே கிடையாது. there is no option A and B. there is only one option. if I said that you have to do it, do it. அவ்வளவுதான், செஞ்சே ஆகணும். எப்போ அவங்க செய்ய வேண்டாம் நானே தீர்மானிப்பேன். எப்போ? இந்த படிக்க வைக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அவங்க நேர்த்தியா செஞ்சு ஒரு கட்டத்துக்கு வருவாங்க பாருங்க. ஒரு 20 வயசு இல்ல ஒரு 25 வயசு வருவாங்க பாருங்க. அப்ப நானே என்ன பண்றேன்? விட்டுருவேன். ஏன்? அவங்க என்ன பழகினாங்களோ அததான் அவங்க என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. யாருக்கு தைரியம் வந்துச்சு? எனக்கு தைரியம் வந்துருச்சுமா. பயப்பட வேண்டியது இல்ல. அந்த பிராக்டிசஸ் தான். practices make man perfectly. என்னைக்குமே கிடையாது கண்ணு. என்னைக்குமே ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? பெர்ஃபெக்ட் ஆகவே முடியாது. பரலோகத்திலிருந்து தேவன் கண் நோக்கி பார்த்தார், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவன் போலும் இல்லைனாரு. அப்படிதானே? அப்ப எப்படி பெர்ஃபெக்ட்? practices make man process இல்லனா progress. ஒரு நாள் பெர்ஃபெக்ட் ஆகவே முடியாது.
இப்ப நீங்க இங்க இருந்து இறங்கி போகும்போது சொல்லி பாருங்களேன், இவ்வளவு நாள் நான் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தேன், இவன் நான் கெட்ட வார்த்தையே பேச மாட்டேனே. இறங்கி இப்படி போங்களேன், ஒருத்தர் டப்புன்னு உள்ள குதிப்பான், வாயில என்ன வரும்? அவ்வளவுதான். நீங்க எடுக்கிற தீர்மானத்துல உங்களால என்ன பண்ண முடியாது. நீங்க குதிக்கிற ஒருத்தட்ட பார்த்து போங்க தம்பி அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ரொம்ப தாழ்மையாவே, நான் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வரேன், நான் அப்படிதான் சொல்லணும், தாழ்மையா சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட பார்த்து போங்க தம்பி அப்படின்னு நீங்க வைங்க. அவனை நீ பார்த்து போடா அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அதான் அதுதான் இங்க சர்வே பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு நாகம காலங்களில் ராஜாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, தேவன் எதை விருப்பப்பட்டாரோ தான் மட்டுமல்ல, தன்னிலே ஏற்படுத்தப்பட்ட ஜனங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள். இது கொடுங்கோல் ஆட்சியெல்லாம் கிடையாது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நானே இருக்கிறேன், நீ என்ன பண்ணலாம், இருக்கணும், அந்த முடிவுக்கு வந்தாங்க அவங்க. இப்ப நிறைய இப்ப என் பிள்ளைக்கே சொல்லுவா, அதை பண்ணாத, இதை தொடாத, அங்க போகாத, இங்க போகாத, இதை பண்ணாத, அதை பேசாத. ட்ரெயின்ல எல்லாம் போனா, என் பெரிய பிள்ளை இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ல போனா ஜன்னல் கிட்ட கையே வைக்க மாட்டேன். ஏன்? நாமளே நிறைய தடவை துப்பி இருக்கிறோம். எப்படி துப்புவோம்? தலையை வெளியில போட்டா துப்பி இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பாத்திருக்கீங்களா? ட்ரெயின்ல போக பாத்திருக்கீங்களா? துப்புறவனை போய் பாருங்களேன், எப்படி துப்புவான், எப்படி துப்புவான் அப்படின்னுவான். அப்பதான் ஒருத்தன் வெளியில இப்படி கை நீட்டி துப்பான். என்ன ஆயிடுச்சு? நிறைய பேர் பாத்தீங்களா, டீ வாங்கி அது முன்னாடியே வச்சிருப்பாங்க, எங்க கடல்லே வச்சிருப்பான். நான் அங்க போய் ஜன்னல, நான் போய் கதவு கிட்ட துப்பிட்டு வந்ததை இவன் குடிச்சிட்டு இருப்பான். பாத்திருக்கீங்களா? இதுதான் நிதர்சன உண்மை. இதுதான் நிதர்சன உண்மை எல்லாமே. புரியுது உங்களுக்கு? அந்த பிராக்டிசஸ் என்ன பண்ணல. இன்னைக்கு பாருங்க, நம்ம பிரதமர் பாருங்க, இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் பாத்திருக்கீங்களா, அவரை எந்த ஊருக்கு போனாலும் ரெண்டு கைதான். ஏன்? ஹைஜீனான ஒரு மனுஷன் நம்ம பிரதமர் இருக்கார்ல, பயங்கர ஹைஜீனான ஒரு மனுஷன். தான் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரதமருடைய விமானம் மேல பறக்கும் போது நான்வெஜ்ஜே கிடையாது, விமானத்துக்குள்ளார சரக்கே கிடையாது, கொன்னுட வேண்டாரு. அதெல்லாம் அந்த மனுஷன்கிட்ட பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா? எதுக்குடா வர? வெளிநாடுகளுக்கு பிரதமரோட எதுக்கு வர? You are coming for development and you are coming for talks. Not an ordinary talks, it's all diplomatic talks. அப்படி எப்படி வரணும்? நீ என்ன சல்லாபிக்கிறதுக்கு என் கூட வர? நீ 8000 கோடி அவர் போற ஃபிளைட்டு, அவருக்குன்னு இருக்கிற ஃபிளைட்டு 8000 கோடி. 2 ஃபிளைட் வாங்கினாங்க இந்தியா. அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய ஃபிளைட்ல ஆன் போர்ட்ல there will be no liquor serving, there will be no non-veg, only vegetarian. சரக்குங்கிறதே உள்ள இருக்க கூட, நான் பார்க்க கூட. நீங்க இப்போ பாருங்களேன், யூஎன்ல எல்லாம் போகும்போது அவர் சக மனுஷர்களோடு கூட பிரிக்ஸ்ல போகும்போது பாருங்க, அவர் எல்லாரோட அந்த இதை எடுப்பாரு, எது வைனுடைய கிளாஸை எல்லாரும் இப்படி கை இப்படி இப்படி பண்ணும்போது அவரும் பண்ணுவாரு. ஆனா நம்ம பிரதமர் பாருங்க, வச்சுட்டு அவங்க எல்லாம் குடிப்பாங்க, அவர் கீழே வச்சுட்டு அப்படியே நடந்து போயிடுவாரு. நல்ல குவாலிட்டியா இல்லையா? நல்ல குவாலிட்டியா இல்லையா? அவர் நினைக்கிறாரு என்னுடைய குடிமக்கள் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறாரு. என்ன தப்பு இல்ல? என்ன தப்பு? ஒரு தப்பும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஒரு சில விஷயங்கள்ல அபிப்பிராய பின்னதைகள் இன்னைக்கு இருக்குது நமக்கு எல்லாருக்குமே. அதுக்காக ஸ்டில் இஸ் அவர் பிரைம் மினிஸ்டர். எப்படிப்பட்டதை கத்துக் கொடுக்கிறாரு? எப்படிப்பட்டதை கத்துக் கொடுக்கிறாரு? இன்னைக்கும் ராத்திரியானா முருங்கை கீரைய மாவுக்குள்ள வச்சு அந்த மாவை பிணைஞ்சு 2 சப்பாத்தி தான் இன்னைக்கும் அவருடைய பிரதமருடைய வீட்டுல சாப்பிடுறாரு. நீங்களும் நானும் பிராஸ்ட் வாங்கிட்டு வா. பிராஸ்ட் கேஎஃப்சில கிடைக்குமான்னு கேளு, பாதி வெந்து வேகாம. என்னைக்கு எப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இந்த குழந்தைகள்லாம் ஹார்மோன் சேஞ்சஸ்? ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. நாங்களாம் வாரத்துக்கு 2 தடவை பார்க்குறோமா ஹாஸ்பிட்டல்ஸ். இன்னைக்கு யாராவது ஒரு பாஸ்டர் படுத்திருக்காப்புல, இல்லை பாஸ்டர் அம்மா படுத்திருக்காங்க, இல்லை அவங்க அப்பா படுத்திருக்கிறாரு, ஏதோ ஒன்று போயிடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுதான்.
நைட் ஹெவி ஃபுட்டு, நைட் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்ஸு. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அப்பளத்தை பொரிச்ச எண்ணெய். அவன் என்ன உங்களுக்காக என்ன பெரிய என்ன ஆர்கானிக்காக கொண்டுற கடல் எண்ணெயும் நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறான். எவனோ ஒருத்தன் எப்போவோ வந்து தின்னுட்டு போகிறேன். உனக்கு என்னடா உன் ஆரோக்கியத்தை நான் எதுக்கடா பார்க்கணும்? எசேக்கி அப்படி கிடையாது. எசேக்கி இல்லைங்களா, நான் எப்படி தேவனுக்கு முன்பதாக நன்மைக்கு உரியவனா இருக்கிறேனோ, எப்படி என் பிதாக்களுக்கு முன்பதாக நன்மைக்கு உரியவனா இருக்கிறேனோ, எப்படி கட்டளைகளுக்குள்ளும் நியாய பிரமாணங்களுக்குள்ளும் என்னை வகுத்திருக்கிறேனோ, அப்படியே எனக்கென்று நியமிக்கப்பட்ட ஜனங்களும் எனக்கென்று நியமிக்கப்பட்ட எல்லைகளில் இருக்கிற சகல மக்களும் என்ன பண்ணணும்? இருந்தாகணும். யாரை திருப்திப்படுத்துறதுக்கு? எசேக்கியா என்ற எண்ணெய் அல்ல, என்னை உங்களுக்கு என்று கொடுத்த நம்முடைய சர்வ சிருஷ்டிகரான தேவனை. இப்ப இந்த பாளையத்துல இருந்து இந்த ஆசாரியர்களுக்கு இந்த லேவியர்களுக்கு சும்மா உள்ளவரு என்னங்கள பண்ணாரு? ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அந்தி சந்தைகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கு ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகள் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாக தகன பலிகளுக்கும் தான் ஆஸ்தியில் இருந்து எடுத்து தங்கள் பங்கை கொடுத்தானாம். எப்பெல்லாம்? ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும். அப்படின்னா இன்னைக்கு என்ன? இன்னைக்கு மாத பிறப்பு. இதை நீங்க பண்டிகை செய்யுங்க. அன்னைக்கு பண்டிகை வேறையா இருந்துச்சு, இன்னைக்கு இதை பண்டிகை. அப்படிதானே? நியூ இயர் என்ன பண்டிகை? வருஷத்தின் முதல் நாள். இன்னைக்கு எப்படி இருக்கணும்? இன்னைக்கு எப்படி இருக்கணும்? நம்மளை எப்படி வச்சுக்கணும்? நம்ம எண்ணம், நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை எல்லாம் எப்படி இருக்கணும்? எவ்வளோ நீதியா இருக்கணுமோ அவ்வளோ நீதியா நம்மளை வச்சுக்க நம்ம ட்ரை பண்ணணும். இன்னைக்கு நீங்க விதைக்கிறதா எல்லாமே. ஆனா இன்னைக்கு எல்லாம் அப்படியே நடக்குது, அப்படியே இருக்கு. நாளைக்கு பேப்பர்ல வரும் பாருங்க, டாஸ்மாக் ரெக்கார்டு, செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், ஈரோடு பெரியார் மாவட்டம், சேலம் மாவட்டம். இதுல வேற பெருமை, எங்க ஊர்ல என்ன தெரியுங்களா, 700 கோடி பிடிச்சிருக்கானுங்க. பெருமை. 700 கோடிக்கு பிடிச்சது உனக்கு பெருமை. 700 கோடிக்கு ரெவென்யூ வந்தது பெருமை. எப்படிமா வராம இருக்கும்? இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இந்த வருஷம் தொடங்கிடுச்சு, என்ன எதிர்பார்க்கிறோம்? பொங்கல் வேற வருது, எவ்வளவு தருவாங்கன்னு தெரியல. 2000 ரூபாங்கிறாங்க. 2000 ரூபா தானாங்கா? 5000 ரூபா தருவான்னு சொல்லியிருக்காங்க. 5000 ஓட்டு வேற வருது. மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் எவ்வளவு தருவாங்க? எங்க வீட்டுல 5 பேர் இருக்கிறோம். 10,000 கூட 50,000 ரூபாய் சொல்றோம்ல. இதெல்லாம் கேட்கிறோம்ல. எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? 700 கோடி. பெரியார் மாவட்டம் 700 கோடிக்கு குடிச்சது நாளைக்கு பேப்பர்ல வந்துச்சுன்னா இதுதான் ரெவென்யூ. 42,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. எப்படி உங்களுக்கு தராம இருப்பான்? எப்படி உங்களுக்கு தராம இருப்பான்? புரியுது உங்களுக்கு? ஒரு பக்கம் இது விளையும், இன்னொரு பக்கம்